இங்க ஒரு பையன் பார்க்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது அவனை ஒரு எறும்பு கடிச்சிருது. எறும்பு கடிச்ச அடுத்த செகண்டே அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். கண்ணை முழிச்சு பார்த்தா நைட் ஆயிருது. இப்ப அப்படியே அவன் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் சாப்பிடாம அப்படியே படுத்துறான். அவன் உடம்புல பல விதமான மாற்றங்கள் அவன் உடம்புக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பால் பாட்டில் எடுக்கலான்னு பார்த்தா பால் பாட்டில் அவன் கையோட அப்படியே ஒட்டிக்கிச்சு. சரி ஜூஸ் குடிக்கலான்னு கிளாஸ் எடுத்தா கிளாஸ் அப்படியே சுக்கு சுக்கா போயிருது. இத பார்த்து அவங்க அப்பாவே ஒரு நிமிஷம் அரண்டு போயிட்டாரு. இப்ப அவன் ஸ்கூலுக்கு போனா இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா கிளாஸ் ரூம் திறக்கும் போது கைப்பிடி அப்படியே அவனோட கையோட அப்படியே வந்துருது. அவன் உடம்புல அவனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே பிடி பிடியில காட்டுறாங்க. பிடி பிடியில பிடி டீச்சர் நம்ம ஹீரோவை ஒரு கேரக்டரை வச்சு எப்படி டிஃபென்ஸ் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு நம்ம ஹீரோவை அடிக்கடி நடிச்சிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா கூட்டத்துக்குள்ளதான் அவனோட கிரஷ் இருக்கா. அவன் கிரஷ் முன்னாடி இப்படி அடி வாங்குறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால பிடி சார் அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் டேக்கிள் பண்ணிட்டு இருக்கான். பிடி சார் ஒரு அளவுக்கு மேல கடுப்பாயி இவன் அடிக்க பாக்குறாரு. ஆனா இவன் ஒரே ஒரு அடிதான் வைக்கிறான். 10 அடி தூரத்துக்கு அவர் பறந்து போய் விழுந்துடுறாரு.